வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெவின் ஓவன்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இந்த கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சில மாதங்களில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருக்கு இன்ஜுரி ஆகும்போது 1 வருஷம் மேபி ஆகலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைமில் தான் இன்ஜுரி ஆகிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் போயிட்டுருந்தார். ரேண்டி ஆர்டன் கூட மேட்ச் மோத போகிறார் வெஸ்ட்ஹாமினால். அந்த டைமுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி போயிட்டார். அப்போவே சொல்லியிருந்தாங்க 8 மாதத்துக்கு மேலே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுன்ற மாதிரி. இப்போ க்ளீனாக 1 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் சில மாதங்கள்லே ரிட்டர்ன் பண்ணிவிடுவார். ஏன்னா அப்போ எல்லாம் சரியாகி க்ளீனாக இருக்கார். பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பார். மேபி பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிட்டர்னோ இல்லை ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பண்ணி தலைவன் அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவரும் ட்ரூவும் ஒன்று. ட்ரூ எந்த அளவுக்கு எவ்வளோ வில்லாதி வில்லன்தனம் பண்ணுறாரோ அதேமாரி கெவின் ஓவன்ஸு. ட்ரூவை சும்மா வச்சுருந்தாங்கன்னா கெவின் ஓவன்ஸ் டாப் லெவலில் வச்சுருப்பாங்க. கெவின் ஓவன்ஸ் இப்போ சும்மா வச்சுருந்தாங்கன்னா ட்ரூவை டாப் லெவலில் வச்சுருப்பாங்க வில்லனா. மற்றபடி இவங்களுக்கு வாய்ப்பெலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நாயா பேயா வைக்க வேண்டியது தான் டபிள்யூடபிள்யூக்கு. ஆனால் எந்த ஒரு சாம்பியன்ஷிப்பு ரெயினோ எந்த ஒரு இதுவுமே ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. சும்மா யூஸ் பண்ணிப்பானுங்க. இப்போ ரேண்டியை யூஸ் பண்ணலையா, ட்ரூ மெக்கன்டையரை யூஸ் பண்ணலையா, 5 டைம் பில்ட்டு சும்மா அப்படி கொடுத்து வாங்கலையா, அம்மா காண்டாகுது இதெல்லாம் சொல்ல போனால். அதை விட்டு தள்ளுங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸையும் யூஸ் பண்ணுவானுங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்காது அவர் பண்ணுற ஈல்டனுக்கு. ஏன்னா அவர் பண்ணுற ஈல்டனுக்கு டபிள்யூடபிள்யூஏ மிரள்ற மாதிரி தான் காமிப்பானுங்க. விரைவில் பார்க்கலாம் கெவின் ஓவன்ஸை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆலிசனே ஒரு பேர் சரியாக தெரியல. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்தது யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா இவர் ரிட்டர்ன் பண்ண விதம் அந்த மாதிரி சும்மா சிம்பாலிட்டிக்காக வந்திருந்தாலே மக்கள் ஏற்றுட்டு இருப்பாங்க. ஏதோ கிறிஸ்டரிகோ வர மாதிரி வந்து பாக்ஸை வச்சு பண்ணதால் தான் பிடிக்கல. பட் என்ன இருந்தாலும் இவருடைய மர்ச்சன்டைஸ் வச்சு டாப் சீலிங் பண்ணியிருக்காங்க டபிள்யூடபிள்யூ. யாராலையும் நம்ப முடியல. சிகாகோ அதாவது அவங்களுடைய மக்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர். சில பேர் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் ஏட்டர்ஸு மற்ற இதில் இருக்கவங்க. ஆனால் மீதி முக்கால்வாசி பேர் இருக்கவங்க தலைவனை பார்த்திங்கன்னா புகுந்து தள்ளி அவருடைய டிஷர்ட்டை நல்ல டாப் செல்லிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி விட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா தலைவனை ஹீரோ லெவலுக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சு இவரை கொண்டு வந்து இவர் வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்குது. இவர் ஏதோ காமெடி பீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் உண்மை தான். பச்சையாக பண்ணுறாரு காமெடிலாம். யார் சொல்கிறது, அதான் ஆட்ரூத்து சேர்ந்தவர் தான் இவர். ஆட்ரூத்துக்கு இவருக்கு தான் ஃபியூடு போனால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரிலாம் இருந்து நிற்கிது. பார்க்கலாம். இவர் சபிக்கப்பட்ட இவர் பேய் மாதிரி. இவர் அதாவது பேய்னா எந்த மாதிரி சொல்கிறது, ஒரு மோசமான நிலையிலேருந்து வந்த மாதிரி. மோசமான நிலை இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குன்ற மாதிரி, இவர் சொல்கிறதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி சில இது பண்ணுறாரு. அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோடி ரோஸை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பு ரிட்டனாக திரும்பி வின் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, அது சாம்பியன்ஷிப் இவரே வச்சுருக்கலாம்ல. அது எதிராக ட்ரூ மெக்கன்டையர் கொடுத்து அவரை பலியாடி ஆக்கி இந்த மாதிரி தான் ஜான்சினா கிட்ட பண்ணானுங்க. சரி கோடி வச்சுருக்காரு 1 வருஷத்துக்கு மேலே. ஜான்சினா பிடிங்கிட்டாரு. அது என்ன பண்ணணும், வேறு ரேட்னா தானே கொடுக்கணும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு கோடியை மோத விட்டு கோடிக்கிட்டே கொடுத்துட்டானுங்க. இப்போ அந்த மாதிரி தான் ட்ரூ முட்டி அடித்தார். கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டார் 2-3 டைம் மேலே மோதி. இப்போது அவர் என்ன பண்ணார், 2 டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணார். அவ்வளோதான். திருப்பி கோடிக்கிட்ட கொடுக்குறானுங்க. இது எங்கே போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் புரியல. இப்போது தலைவனை வச்சு தாறுமாறாக கீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் அடிக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் அடிச்சிருக்கு. அதாவது 100, அதாவது லட்சத்தையும் தாண்டி லைக்கு 10,000 20,000 தான். பட் 100K தாண்டிடுச்சு டிஸ்லைக்கு. நம்ம தலைவனை நம்ம மட்டும் இல்லை, அகில எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறுக்கிறாங்க. அந்த லைவ் ஆடியன்ஸை மட்டும்தான் கோடியை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் கூட எவ்வளோ பேர் ஏட் தான் பண்ணுறாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் ஒரு பேபி ஃபேஸு டபிள்யூடபிள்யூ ஃபேஸாகவே இருக்க போகிறேன்னு சொல்லி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியும் அவருக்கு இவ்வளோ ஏட்டஸ்னால் எந்த அளவுக்கு இவரை பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். டபிள்யூடபிள்யூனா இவங்க ஆளுங்க இந்த ட்ரிபிள் ஹெச் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு இவர் இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சும்மா இவர்கிட்டே சாம்பியன்ஷிப் கூட மற்றவங்களாம் என்ன சொல்கிறது, நம்ம எதனா சொல்ல போய் நமக்கு ஆப்ப வச்சு விட்டுட்டு தான் இவங்க வேலை பார்ப்பானுங்க. ஆனால் இவனுங்க இதெல்லாம் சொல்ல போனால் கஷ்டமாயிடும். ஏதாவது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட்டு தலைவனை விஷமினால் சொருகணும். ட்ரிபிள் ஹெச்சோட ட்ரிபிள் ஹெச் அவருடைய தலைவனை எப்படியாவது உள்ளே போட தான் பார்ப்பார்.
அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போடுறாங்க. பட் கோடிக்கே ஒரு மனசாட்சி இல்லை. நம்ம தான் இப்படி பண்ணுறாங்களே, வேணாம் வேறு எதனா மாற்றி விடுங்க அப்படி இப்படி சொல்கிறா பாருங்க. போகிற போக பார்த்தா அவர் 15 டைம் சாம்பியன், 16 டைம் சாம்பியன் ஆகிடுவார் பிறகு. வருஷத்தில் 4 டைம் சாம்பியன்ஷிப் மாறி மாறி ஜெயிச்சிட்டே இருந்தால். அதுக்கடுத்து ட்ரூவோட ஃபேன்ஸும் ட்ரூ பக்கம் இல்லாதவங்க இருந்தாலும் பட் ட்ரூக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மனுஷன் உழைச்ச உழைப்பு WWE எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாரு. அந்த மாதிரி மனுஷனுக்கே நீ இந்த மாதிரி வேலை காமிச்சு விட்டா எப்படி இருக்குது சொல்லு, கதை பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரூ கிட்ட சாம்பியன்ஷிப் சும்மா கொடுக்குறது, ஆடியன்ஸ் இல்லாதப்போ கொடுக்குறது, 5 நிமிஷம் கொடுக்குறது, இந்த 1 மாதத்துல பிடிங்கிறது, என்னங்க கதை? எம்மா வச்சமாகறாரு. ஒரு 2 மாதம் தான் வச்சுருக்கட்டுமே, 2 மாதம் ஒரு 200 300 நாள் வச்சுக்கிட்டா என்ன புடுது உங்களுக்கு? அவரு ஏதாவது பண்ணட்டுமே. அவர்கிட்ட இருக்கும்போது டிக்கெட் சேலிங் நல்லா தான் போச்சு ஸ்மாக் டவுனில். ஓரளவுக்கு கோடியை விட கொஞ்சம் நல்லா போச்சு, நல்லாவும் இருந்துச்சு, விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு. அவர்கிட்ட பிடிங்கிட்டீங்களா, இதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, மோசமான நிலையில் இல்லை, மோசமான நிலைக்கு தான் போயிட்டீங்க. அது நான் டிஸ்லைக்ஸ் ஓவராக போயிட்டுருக்கு. WWE இதை பார்த்துட்டு எதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்திருந்தால் கோடியை பிடிக்காமல் போயிடும். அப்புறம் கோடியை வில்லனாக தான் ஆக்கி சண்டை விடணும். ட்ரூ மெக்கின்டையர் ஹீரோவாக இவர் வில்லன் ஆக்கி விடணும். அந்த மாதிரி விட்டால் தான் விட முடியும். அது எப்படிலாம் பண்ணி சாம்பியன்ஷிப் கை மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அது சொல்லப்போனால் வெக்கக்கேடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி இதே பேசிட்டு இருந்தால் வேலை ஆகாது. ட்ரூவை டிசவாய்ட் பண்ணுறேன், கோடியை நாட் டிசவாய்ட். நல்ல சேவை தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டான்ல, அதனால் நாட் டிசவாய்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரில் ரேண்டி ஆர்டன் விசஸ் கோடி ரோஸ் அனல் பறக்கும் மேட்ச்சு நடக்க போகுது. பட் என்ன இருந்தாலும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. இவங்களுக்கு ட்ரூ விசஸ் ரேண்டியே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க இப்போ தாங்க மோதினாங்க, ஒரு மேட்சோ 2 மேட்சோ ரேண்டி ஆர்டனும் கோடி ரோஸும் இப்போ மோதிக்கிட்டாங்க. இந்த ஒரு வருஷம் தான் ஒரு வருஷமே ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இப்போ போய் திருப்பி இந்த மேட்ச்சை சுவாரஸ்யமாக இருக்காது. ட்ரூ கூட வெயிட்டாக இருக்கும், ஏன்னா ட்ரூ பெரிய வில்லன், ரேண்டி பெரிய ஹீரோ. அப்படி பட்சத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு தான் சேத வைக்கணும், இவங்களுக்கு தானே சண்டை போடணுன்ற மாதிரி பட்சத்தில் வந்தால் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் வகை தெரியாமல் போய் மாட்டேந்தால ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறாரு தலைமை ரேண்டி ஆர்டனு. கோடி ரோஸுக்கும் ரேண்டிக்கு தான்ப்பா மேட்ச்சு. இது நடுவில் பேட்டில் 5 அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரத்தில் ஏதாவது வில்லங்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், யார் பக்கம் வேணாலும் ஜாகலாம், எதுவும் சொல்ல முடியாது. இப்போ பார்க்கலையா, அந்த மாதிரி தான் எல்லா இடமும். ஒரு இடம் அப்படின்னா ஒரு இடம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வேலை ஆகும். அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நியூஸஸ்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ வந்து உடனுக்குன்னு வந்து சேரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்த மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இதையே உட்காந்து சேவல் போடுவாங்களான்ட்டு பார்த்துட்டு இருந்தாலும் சுத்தமாக செட்டே ஆகாது.